வணக்கம். ஜோ விஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டிபுதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது 2026 வருதோ இல்லையோ கட்டாயமாக சட்டமன்ற தேர்தல் வந்துடும். ஆண்டு கொண்டிருப்பது திமுக ஆட்சி. எப்படியாவது அந்த ஆட்சியை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், தூக்கி வீசி எறிய வேண்டும். அதற்கு எப்படியெல்லாம் கொள்ளைப்புறமான ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும். நேரடியான திட்டம்லாம் கிடையாது, கொள்ளைப்புறமான ஒரு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதில் இந்த மத்திய பாஜக அரசு ரொம்ப முனைப்பாகவே இருந்துகிட்ருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதாவது புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்னு அது ஒரு மாதமாக போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட எதிர்ப்புகள், எங்கே பார்த்தாலும் ஹிந்தி அழிப்பு போராட்டம் இன்றைக்கி ஆரம்பமாயிருச்சு. ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாக பயங்கரமாக ஏகப்பட்ட இடங்களில் ஹிந்தி ரயில்வே ஸ்டேஷனில் அழிச்சிட்ருக்குறாங்க. இப்போ சென்னை மாநகரம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் கலாச்சாரம் போயிட்டுருக்கு. ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க. சமூக ஆர்வலர்களே போஸ்டர் அடித்து ஒட்டுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி பழைய நிலைப்பாடு. ஹிந்தி போராட்டம் நடந்து முடிஞ்சு இன்றைக்கி எங்கள் தேசம் ஒரு 50-70 வருடங்களுக்கு மேலே ஆச்சு. மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல். கட்டாயமாக இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கி தமிழகம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அந்த புதிய கல்விக் கொள்கையிலே சிபிஎஸ்இ அந்த பாடப்பிரிவு அந்த கல்வியை ஆரம்பிப்பதற்கு மாநில அரசை உத்தரவு கேட்கணும். யார் ஆரம்பித்தாலும் சிபிஎஸ்இ ஸ்கூலை ஆரம்பித்தாங்க அப்படின்னா கட்டாயமாக மாநில அரசினுடைய என்ஓசியை வாங்கணும். அந்த ஸ்கூல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க, என்ன சமாச்சாரம், யார் ஆரம்பிக்கக்கூடிய தகுதி இருக்கா இல்லையா, அந்த இடம் சரியான பொருத்தமான இடமா, அதெல்லாம் மாநில அரசுக்கு தான் தெரியும். எங்கள் ஊரை பற்றி எனக்கு தான் தெரியும், பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். எங்கே உட்கார்ந்து கொண்டு சட்டம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தெரியாது. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மாநில அரசு போவாங்க, தகுந்த அதிகாரிகள் அனுப்புவாங்க, சைன் போடுவாங்க, மற்ற சோன்ஸை ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. அதுக்கு தகுந்த ஏற்பாடு தீவிரம் நடந்துகிட்ருக்கு. மாநில அரசின் உத்தரவு தேவையில்லை, என்ஓசியும் தேவையில்லை, நீங்கள் மத்திய அரசை கேட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சூழல், ஒரு உத்தரவு இன்னைக்கு வந்தாச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. அதையெல்லாம் விட தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி எம்பி தொகுதி 39 இருக்குது. அது எப்படியெல்லாம் ஒடுக்க அப்படியே பாஜக அரசு உள்ளே நுழைய, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அந்தரங்கமான எதிர்கால திட்டம் மக்கள் தொகையின் அடிப்படையில் அந்த ஏற்படுத்தினோம் அப்படின்னம்னா கட்டாயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தம் 39 தொகுதி, அதில் 8 தொகுதி அடிவாங்கும். இது ஆல்ரெடி பழைய திட்டம் 1971 ஆரம்பிக்கப்பட்டு மற்றபடி அது தள்ளி வைக்கப்பட்டது. 25 வருஷத்துக்கு பின்னால் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ 2004 வரக்கூடிய சமயத்தில் வாஜ்பாய் அரசு வேண்டாம், தொகுதி மறுசீரமைப்பு வேண்டாம் சொல்லிவிட்டு அவர் தள்ளி வச்சுறார் 2004. அந்த ஒரு தள்ளி வைத்த ஒரு விஷயம் 2026 முடியுது. இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற கான்செப்டை இன்றைக்கி பிஜேபி அரசு எடுத்திருக்கு. மிக தீவிரமாக அதை செயல்படுத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னு கேட்டால் அவங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் ஊன்ற முடியல. குறிப்பாக கேரளா, இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்திய அளவுக்கு கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி தென்னிந்திய அளவுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, தென்னிந்திய அளவுக்கு அவங்க ஊன்ற முடியல. எவ்வாறு நாம் தென்னிந்தியாவை ஆள முடியும்? ஆல்ரெடி ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாலே
அமித்ஷா ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. எங்களுடைய டார்கெட் வந்து 40 வருட ஆண்டு காலம் அப்படின்ட்டு, 40 வருஷம் இந்த இந்தியாவை ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க, இந்தியாவை பாரதமாக மாற்றிடுவாங்க. அம்பேத்கர் சட்டத்திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்திய ராஷ்டிரான்னு கொண்டு வந்துடுவாங்க. டில்லியினுடைய ஒரு தலைமையை தூக்கி காசிக்கு மாற்றிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான், ஜனநாயக நாடுலாம் கிடையாது, இந்து நாடுன்னு மாற்றிடுவாங்க. இதெல்லாம் வந்து பாஜக ஆர்எஸ் கும்பல், மற்றபடி சனாதன போக்குள்ள அந்த பாசிச கும்பலுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டம். நீட்டு தேர்வெல்லாம் வந்து அது வேறு விதம், மற்றபடி ஜிஎஸ்டி அது கான்செப்ட் உட்காராது. மற்றபடி இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். இதன் அடிப்படையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த புதிய கல்விக் கொள்கை சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு பாஜக நிர்வாகி வந்து ஒரு கோல்மால் பண்ணியிருக்கிறார். அதாவது வந்து ஒரு 3 மாணவிகளை பேச வைத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கார். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோ அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஹிந்தி தேவை, அது எங்களுடைய உரிமை, அதை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு தாருன்னு சொல்லிவிட்டு தமிழக அரசுக்கு அந்த 3 மாணவிகளும் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த வீடியோ. ராமநாதபுரம் பரமக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் பேசுகிற மாதிரி அந்த வீடியோ. மும்மொழி கொள்கை தவறானது கிடையாது, அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம், வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு 2 மாணவியோட தந்தை. அதில் அந்த தந்தை வந்து பிஜேபி, ஒரு மாணவியுடைய தந்தை வந்து வேற ஆள். அவர் என்ன பண்ணுறார், அலறி துடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறார், மீண்டும் அவர் ஒரு வீடியோ போடுறாரு. இது வந்து பாஜக செய்த சூழ்ச்சி, மற்றபடி வந்து எங்களுக்கு எதுக்கும் தெரியாது, இந்த வீடியோவுக்கும் ஏன்னா எங்கள் மகளுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு வீடியோ போடுறார். அப்போ தான் இந்த உண்மையே தெரியுது. அதாவது வந்து வீடியோ போட்டவர் வந்து விவி தீஸ்வரன், பேச வைத்து எடுத்தவர். இதுக்கு வீடியோ எடுத்தவர் வந்து தெளிச்சாத்தநல்லூர் கிளை செயலாளர், பாஜக கிளை செயலாளர். ஆமாம், இப்படியெல்லாம் வந்து குறுக்கு வழியான ஒரு நாடகம். இது போட்டவுடனே திமுக அரசு மனசு மாறிடும், மற்றபடி வந்து ஹிந்தியை கொண்டு வந்துடுவாங்க, எல்லா மக்களுமே குறிப்பாக மாணவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அப்படின்னு நினைத்து கொள்வார்கள். இவர்களாக ஒரு நம்பிக்கை. எப்படிலாம் பாருங்கள், ஒரு திட்டம் திருடன்னு முடிவாகி போச்சு. எப்படியா இருந்தாலும் அவனுடைய ப்ராப்பர்ட்டி அடிச்சிடுறோம். அது எப்படியெல்லாம் திருடுவது, நேரடியாக திருடுனா கண்டுபிடிச்சிருவாங்க, முதுகின் வழியாக புறம்போக்கு வழியாக, புறம்போக்குத்தனம் தான் இதெல்லாம் வந்து பட்டா சம்பந்தப்பட்ட கிடையாது, சரியான புறம்போக்குத்தனமான குறுக்கு புத்திகள். முதுகில் ஏறி எப்படியெல்லாம் அதை அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம், குறிப்பாக ஹிந்தியை உள்ளே நுழைந்து தமிழை அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் விட அந்த ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கும்பல் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் சொல்லியிருக்கிறார், இது எங்களுடைய ஒரு நெடுங்கால திட்டம். அதையெல்லாம் விட ஃபஸ்ட்டு சமஸ்கிருதம் இருந்துக்கிட்டு இருந்தது. மும்பையில் வந்து ஆர்எஸ்எஸ் நிர்வாகி அருண்குமார் பேசியிருக்கார், எங்களுடைய தேசிய மொழியாக சமஸ்கிருதம் இப்போதைக்கு இல்லை, உலகளவில் ஆங்கிலம் இருக்குது, அதுக்கு பதிலாக நான் ஹிந்தியை கொண்டு வரோம். ஆங்கிலம் இருந்தால் இருந்துட்டு போகுது, உலகளாவிய மொழி அவரே சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் அருண்குமார். அப்படிங்கிறப்ப அது அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுனா, உங்களுக்கு எதுக்கு புதுசாக ஹிந்தியை திணிக்கக்கூடிய ஒரு சூழல்? ஹிந்தியை திணிச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஹிந்தியை திணிச்சோன்னா சீமான் கேட்ட மாதிரி சாப்பாடு கிடச்சிருமா? ஹிந்தியை திணிச்சோடனே ஒரு எல்லாத்துக்கும் தொழில் கிடச்சிருமா? 10 லட்ச ரூபா பணம் கிடச்சிருமா? அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றுமே கிடைக்காது. இவர்கள் பிறருடைய முதுகின் மேல் ஏறி ஏதாவது ஒரு வகையில் தமிழ்நாட்டுக்குள், குறிப்பாக தென்னிந்திய அளவுக்கு நுழைந்து தங்களுடைய சாம்ராஜ்யத்தை உருவாக்க. வட இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வட இந்தியா பொறுத்த வரைக்கும் ஓட்டை போடுனா போட்டுருவாங்க போல இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி 3வது முறையாக பாஜக உட்கார்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, ஒரு தவறான எண்ணமும் கிடையாது, போட்டுருவாங்க. விரட்டல் உருட்டல் மற்ற சோன்ஸு ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பயந்த உணர்வு, சந்தேகத்தின் உணர்வு, எப்படியாவது பாஜகவை உள்ளே நுழைத்து நாம் ராஜ்யம் செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அதில் குறிப்பாக தமிழ்நாடு. கர்நாடகாவிலாவது வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்துடலாம், கேரளாவில் முன்ன பின்ன அதை சொல்லவெல்லாம் முடியாது. இன்றைக்கி தான் ஒரு எம்பி சீட் எட்டி பார்த்துருக்காரு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை சுத்தமாகவே வர முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு இங்கே பெரியார் பூமி, திராவிடல் மாடல் ஆட்சி, திராவிட மாடல் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக விடாது, அதில் மாற்று கருத்து இல்லை. இதுக்கிடையில் தமிழிசை இன்றைக்கி பேசியிருக்கிறார், திராவிட மாடல் அரசு என்பதை விட
தமிழ் மாடலில் சேர்ந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமே அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்குறார். திராவிடம் என்பதும் தமிழ் என்பது எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான். மற்றபடி இவர்கள் வேண்டுமென்றே பிரித்து சீமாலை போல பிரிச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. எப்படி உங்களுடைய கருத்தை உள்நோக்கி அதை அமைத்தி பார்த்தாலுமே கூட தமிழக மக்கள் ஹிந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் வந்து இப்போ தொகுதி மறு சீரமைப்பு அப்படிங்கிற கான்செப்டையும் அவங்களுடைய கருத்தை வந்து உள்ளே நுழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இதன் அடிப்படையில் நடந்த ஒரு நல்ல திட்டம் எப்படின்னா, பாஜகவிலிருந்து ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிற வந்து கட்சியை விட்டு விலகியிருக்கிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். கிருகம்பாக்கத்தில் 2023 அவர் வந்து கலை மற்றும் இலக்கிய கலாச்சார பிரிவில் பொதுச் செயலாளர் பாஜகவில் இருக்கிறார். ரஞ்சனா நாச்சியார் குறுக்க பஸ்ஸில் பசங்கள்லாம் தொங்கிட்டு போகிறாங்க, ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டு. இவர் குறுக்க பஸ்ஸை இவருடைய வண்டியை போட்டு எல்லாத்தையும் இறங்க வச்சு ஸ்டூடெண்ட்டை அடித்து, மற்றபடி இப்படி தான் தொங்கக்கூடாது கூட அட்வைஸ் பண்ணி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகி அப்புறம் டிரைவர்ஸு கண்டக்டர்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரஞ்சனா நாச்சியாரை கைது செய்து இந்த மாதிரிலாம் பல விதமான ஒரு பாஜக ரொம்ப விசுவாசமாக நடந்த ஒரு அன்பு தோழி அவங்க ரஞ்சனா நாச்சியார். பாஜக இன்றைக்கி வந்து அந்த கட்சியை விட்டு விலகிட்டாங்க. ஆமாம், நான் அந்த கட்சிக்குள்ளே இல்லை, நான் அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகி கொள்கின்றேன். காரணம் என்ன அப்படின்னா, பாஜக வந்து ஹிந்தியை திணிக்க முளைகிறது, நான் தமிழ் பற்று உள்ளவள், தமிழை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுக்குன்ற ஒரு விஷயத்தை சொல்லி அறிக்கை விட்டு நான் மிக கடுமையாக உழைக்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த பாஜக கட்சியை விட்டு விலகிட்டார். ஆமாம், அண்ணாமலையும் ஒரு தமிழர் தான். மற்றபடி நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான். ஆமாம், அவர்களுக்கெல்லாம் வராத ஒரு அறிவு ரஞ்சனா நாச்சியாருக்கு வந்திருக்கு. உண்மையை பாராட்டக்கூடிய விஷயந்தான். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து திமுக அரசை நெருக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நெருக்கி எப்படியெல்லாம் நாம் உள்ளே நுழைந்து, அதுவும் கொள்ளைப்புறமாக உள்ளே நுழைந்து தமிழ்நாட்டிற்குள் தன் கட்சியை நிலைநிறுத்த முடியும், மாநிலத்தை ஆள வேண்டும் என்பது ரொம்ப ஒரு எதிர்கால திட்டமாக இன்றைக்கி பாஜக இருந்துகிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் முறியடிக்காவிட்டால் அடுத்து வருவது எந்த அரசு அப்படிங்கிற வேறு பக்கமாக இருந்தாலும் தமிழ் மொழியை நாம் காப்பாற்றியாக வேண்டும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 39 தொகுதியை வந்து -8க்கு போயிடுச்சு அப்படின்னா 31, 30 தான் வரும். அந்த மாதிரி குறைக்கக்கூடிய ஒரு அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு வந்து ஏகப்பட்ட உரிமைகள் மறுக்கப்படும் மக்களவையில். அது நம்ம கவனமாக இருக்கணும். அதனால் வந்து பாஜக அரசை தமிழகத்தில் ஊன்ற விடாமல் செய்ய வேண்டும் என்பதில் தமிழக மக்கள் வந்து ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும். எந்த அரசு 2026 சட்டமன்றத்தை வெற்றியடை போது நமக்கு அது தேவையில்லை. ஆனால் நம் தாய்மொழி தமிழை காப்பாற்ற வேண்டும் இந்த மாதிரி பாசிச கும்பலிலிருந்து அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கே வந்து உறுதிமொழி எடுத்து இவர்களை வந்து தமிழ்நாட்டை விட்டு ஓட விரட்ட வேண்டும். ஆமாம், யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, தமிழ் பண்பாட்டிற்கு யார் ஆதரவாக இருக்கிறார்களோ, திராவிட இனத்திற்கு, திராவிட பண்பாட்டிற்கு, மற்றபடி திராவிட மொழிக்கு, நம்முடைய கலாச்சாரத்திற்கு, இந்த திராவிட நாட்டிற்கு யார் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம ஆதரவாக இருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாய சூழலில், மிக 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 நெருக்கடியான ஒரு சூழலில், ஆமாம், இந்த பாஜக பாசிச கும்பலின் நெருக்கடியால் நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அமித்ஷா சொல்லியிருக்கிறார், அதெல்லாம் வந்து தொகுதியெலாம் குறையாது அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம். ஆமாம், அதாவது பிற மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் வட இந்தியாவுடைய அதிகரிக்காதுங்கிற சொல்லலை, தமிழகத்தில் உள்ள தொகுதியில் குறையாதுங்கிறது ஒரு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 பிறந்ததுக்கு பின் நடக்க போகுது, அது கன்ஃபார்மு. அதுக்கு பின்னால் வந்து தொகுதி சீரமைப்புங்கிற கான்செப்டில் தொகுதியெல்லாம் வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் வந்து அங்கே தாக்கம் வட இந்தியாவில் தொகுதிகள் அதிகமாகிவிடும். அப்போ வந்து இவர்கள் தனிப்பட்ட முறையில் கோலோச்சக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது பகிரங்கமான பாஜகவினுடைய எதிர்கால திட்டம். இதை நாம் முறியடித்து நம் மொழியை காப்பாற்ற வேண்டும், நம் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும். நாம் இப்பொழுதே
உறுதி எடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ரொம்ப 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 முக்கியமான அம்சம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.